ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், இவங்க என்ன ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு. நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறதே நம்மளுடைய இருதயத்தை குறித்து தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கூட நிறையா பேர் கூட்டமாக இருப்பாங்க. இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் நம்மளை சேர்த்திக்குவாங்க. அந்த டைமில் நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சிலருடைய சொற்கள்னால, சிலருடைய வேர்ட்ஸ்னால், அவங்களுடைய செயல்னால், அவங்களுடைய பணத்தினால, ஏற்றத்தாழ்வுனால, ஏதோ வார்த்தைகள்னால நம்மளுக்கு அநேக அம்புகள் நம்மளை நோக்கி பாய்ஞ்சு நம்முடைய இருதயத்தை உடைச்சிருக்கலாம். அப்போ நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் பார்க்கும்போது அவங்க நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க. ஆனால் வேதத்தில் அருமையாக ஒரு வசனம் சொல்லுது, உங்களுடைய இருதயம் கஷ்டமாக இருக்கும் பொழுது, நொறுங்குண்ட இருதயம் இருக்கும்போது கூட இருந்தவங்க தூரமாக போகலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வருவார். அதுதான் சங்கீதம் 34:18 சொல்லுது, இருதயம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் அந்த டைமில் உங்ககிட்ட க்ளோஸாக வருவார். எதுக்கு ஆண்டவர் க்ளோஸாக வராருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குறதுக்காகவும் உங்களுடைய காயங்களை கட்டுகிறதுக்காக அவர் உங்ககிட்ட வரார். ஸோ கவலைப்படாதீங்க. உங்கள் இருதயம் யாராச்சினால, சொற்களினால, எதனாலையாச்சு உடைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிங்க. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் எல்லா காயங்களையும் குணமாக்கி அந்த காயங்களை எல்லாம் ஆண்டவர் கட்டுவார். ஸோ யார் உங்கள் ஹார்ட்டை பிரேக் பண்ணியிருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபியுங்க. உங்கள் இருதயம் அவர் கையில் இருக்கும் பொழுது எவ்வளோ அழகாக புஷ்டியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஹாவ் அ குட் டே மை குட் ஹார்ட்ஸ். காட் இஸ் வித் யூ. ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.